கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி 64 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு செல்லாத கால்கள் கரூருக்கு மட்டும் சென்றது ஏன் என்ற கேள்வி எழுந்து வருவதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் சண்முகம் சாலையில் பாஜக சார்பில் நடைபெற்ற தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் எனும் யாத்திரை நிகழ்வில் கலந்து கொண்டு அவர் பரப்புரை மேற்கொண்டார். பின்னர் மக்கள் முன்னிலையில் பேசிய அவர், திராவிட மாடல் அரசை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இங்கு பல்லாயிரக்கணக்கானோர் கூடியிருப்பதாகவும், ஆட்சி மாற்றத்திற்கு அச்சாரமாக விளங்கும் கூட்டணியாக அதிமுக பாஜக கூட்டணி விளங்குவதாகவும் தெரிவித்தார். மேலும் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி 64 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு செல்லாத கால்கள் கரூருக்கு மட்டும் சென்றது ஏன் என்ற கேள்வி எழுந்திருப்பதாகவும், அதோடு கரூரில் நடந்த சம்பவத்திற்கு இரவோடு இரவாக 41 பேர் உடல்களும் ஏன் அவசர கதியில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது என உச்சநீதிமன்றமும் கேள்வி எழுப்பியிருப்பதாக தெரிவித்தார். தொடர்ந்து மக்கள் முன்னிலையில் பேசிய அவர், திமுக ஆட்சிக்கு முடிவு கட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியில் அனைத்து கட்சிகளும் அங்கம் வகிக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். கரூர் துயரச் சம்பவம் வழக்கை உச்சநீதிமன்றம் சிபிஐக்கு மாற்றியிருப்பது குறித்து கருத்து எதுவும் கூற விரும்பவில்லை என நடிகர் சரத்குமார் தெரிவித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தமிழ்நாடு அரசு கொடுத்த வாக்குறுதிகளில் எத்தனை சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறது என்பது குறித்து பரப்புரையில் ஈடுபடும் போது தெரிவிப்பதாக தெரிவித்தார். மேலும் இருமல் மருந்து விவகாரம் தொடர்பாக கேள்விக்கு, இருமல் மருந்தினால் தான் சிலர் இறந்ததாக உறுதியாக கூறப்படும் நிலையில் அந்நிறுவனத்திற்கு சீல் வைக்கப்பட்டிருப்பதாகவும், விசாரணை முடியும் வரை காத்திருக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். மேலும் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வேண்டும் என அனைத்து தரப்பு மக்களும் விரும்புவதாகவும், இனிவரும் காலங்களில் மக்கள் சிந்தித்து வாக்களிப்பார்கள் எனவும் தெரிவித்தார். ஏற்கனவே அது சீல் வச்சிருக்காங்க இல்லையா, நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்பாங்க. ஏன்னா அதனால தான் இறந்தாங்கன்றது நிச்சயமாக உறுதியாக சொல்லப்படுகின்ற நிலையில் கண்டிப்பாக அந்த இருமல் மருந்து தயாரிப்பு நிறுவனத்தை ஏற்கனவே பேன் பண்ணியிருக்காங்க. என்ன நடக்குன்னு நெய்வேலியில் வீட்டின் பூட்டை உடைத்து 16 சவரன் தங்க நகை மற்றும் 348 கிராம் வெள்ளி பொருட்களை கொள்ளையடித்து சென்ற 2 கொள்ளையர்களை போலீசார் கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி பகுதியைச் சேர்ந்த அன்பழகன் என்பவர் கடந்த மாதம் 30ஆம் தேதி வெளியூர் சென்ற நிலையில் அவரது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த 19 சவரன் தங்க நகை, 250 கிராம் வெள்ளி பொருட்கள் மற்றும் 30,000 ரூபாய் பணம் உள்ளிட்டவைகளை கொள்ளையர்கள் திருடி சென்றனர். இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில் NLC நடுநிலைப்பள்ளி முன்பு சந்தேகம் படும்படியில் சுற்றி கொண்டிருந்த இருவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவர்கள் இருவரும் நெய்வேலியைச் சேர்ந்த தாமஸ் வில்லியம் மற்றும் முத்து என்கிற வில்லமுத்து என்பதும், அவர்களே அன்பழகன் வீட்டில் திருடியதும் தெரியவந்தது. மேலும் அவர்கள் இருவரும் இதேபோன்று இன்னும் சில வீடுகளில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்ததை அடுத்து அவர்களை கைது செய்த போலீசார் 16 சவரன் தங்க நகை மற்றும் 348 கிராம் வெள்ளி பொருட்கள் மற்றும் 80,000 ரூபாய் பணம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். விழுப்புரம் அருகே சங்கராபரணி ஆற்றில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கி முதியவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகளின் மேல் நிலவி வரும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக கடந்த சில தினங்களாக விழுப்புரம், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, வேலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த அம்மன் குளத்துமேடு கிராமத்தைச் சேர்ந்த 70 வயதான ஏழுமலை என்பவர் சங்கராபரணி ஆற்றில் மாடு மேய்த்துக் கொண்டிருந்த போது ஆற்றில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கி இழுத்து செல்லப்பட்டார். இதில் ஆற்றுக்குள் இருந்த பாறையில் மோதி ஏழுமலை பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் அவரது உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக போலீசார் அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்செந்தூர் அருகே கோயில் வளாகத்தில் பூசாரி ஒருவர் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள ஆறுமுகநேரி பெருமாள்புரத்தைச் சேர்ந்த முருகேசன் என்பவர் ஆறுமுகநேரி போலீசார் சோதனை சாவடி அருகே உள்ள சுடலைமாட சுவாமி கோயிலில் பூசாரியாக பணியாற்றி வந்துள்ளார். சம்பவத்தன்று காலையில் வழக்கம் போல கோயிலுக்கு சென்ற முருகேசன் பணிகளை மேற்கொண்டு ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த நிலையில் அங்கு வந்த மர்ம நபர்கள் சிலர் அவரை அரிவாளால் வெட்டி கொலை செய்துள்ளனர். இதனையடுத்து மதிய உணவளிக்க வந்த முருகேசனின் மனைவி முருகேசன் இரத்த வெள்ளத்தில் சடலமாக இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து காவல்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளார். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் முருகேசனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்ததோடு கொலை சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகம் சார்பில் மும்பையில் வரும் 27ஆம் தேதி இந்த ஆண்டிற்கான இந்திய கடல்சார் கண்காட்சி நடைபெறும் என
வ.உ. சிதம்பரனார் துறைமுக ஆணைய தலைவர் சுசாந்த் குமார் புரோஹித் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், மத்திய கப்பல் போக்குவரத்து துறை சார்பில் மும்பையில் வரும் 27 முதல் 31ஆம் தேதி வரை கடல் வர்த்தக இணைப்பு மற்றும் கடற்சார் தொலைநோக்கு பார்வை அடிப்படையில் இந்த ஆண்டிற்கான இந்திய கடல்சார் வார நிகழ்ச்சி நடைபெற உள்ளதாகவும், இந்நிகழ்ச்சியில் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் தூத்துக்குடி துறைமுகம் 7000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மறுவடிவம் செய்யப்பட உள்ளதாகவும், இந்த புதிய திட்டம் மூலம் துறைமுகத்தில் 4 லட்சம் சரக்குகளை கூடுதலாக கையாள முடியும் எனவும் தெரிவித்தார். கும்பக்கரை அருவியில் தொடரும் வெள்ளப்பெருக்கால் சுற்றுலா பயணிகள் குளிக்க 5வது நாளாக தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் அருவியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு குறையாத காரணத்தால் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு கருதி அருவியில் குளிக்க 5வது நாளாக வனத்துறை தடை விதித்துள்ளனர். மேலும் அருவிக்கு வரும் நீர்வரத்து குறைந்து சீராகும் வரையில் சுற்றுலா பயணிகளுக்கு குளிக்க விதிக்கப்பட்ட தடை தொடரும் என வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரையில் 10ஆம் வகுப்பு மாணவன் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை கேப்புத்தூர் காவல் நிலையம் எல்லைக்கு உட்பட்ட சம்பங்குளம் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் வசித்து வருபவர் வடிவேல். இவர் தனியார் வங்கியில் வேலை செய்து வரும் நிலையில் இவரின் மகன் யுவன் மேலூர் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளார். மேலும் தேசிய அளவிலான துப்பாக்கிச் சூடு போட்டிகளிலும் கலந்து கொண்டு அதற்கான பயிற்சிகளிலும் ஈடுபட்டு வந்துள்ளார். இந்த நிலையில் வீட்டில் பெற்றோருடன் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படும் நிலையில் பெற்றோர் கோயிலுக்கு சென்றிருந்த போது தனியாக இருந்த யுவன் துப்பாக்கி சுடும் போட்டிகளுக்கு பயன்படுத்தப்படும் ஒரு வகையான ஏர்கான் துப்பாக்கியை பயன்படுத்தி தனக்குத்தானே துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டு தற்கொலை செய்து கொண்டார். இதனையடுத்து வீடு திரும்பிய பெற்றோர் வீட்டில் யுவன் தற்கொலை செய்து கொண்டதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த பின்னர் தற்கொலை குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்த தனியார் பேருந்து மீது அரசு பேருந்து மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து இயக்கப்படும் உள்ளூர் பேருந்துகள் அதிக அளவு வந்து செல்கின்றன. இந்த நிலையில் ஹை கிரவுண்ட் பகுதியில் இருந்து டவுன் நோக்கி சென்ற தனியார் பேருந்து சந்திப்பு பேருந்து நிலையத்தில் நிறுத்திய ஆட்களை ஏற்றுக்கொண்டிருந்த போது தலையாளத்தில் இருந்து நெல்லை சந்திப்பு நோக்கி வந்த அரசு பேருந்து தனியார் பேருந்து மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் பின்புறம் இருந்த தனியார் பேருந்து ஏஜென்ட் ஒருவர் எதிர்பாராத விதமாக விபத்தில் சிக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பின்னர் சம்பவம் தொடர்பாக வந்த போலீசார் இறந்தவர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த பின்னர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் குருமலை மற்றும் தீர்த்தகிரி மலையில் 3 லட்சம் விதைப்பந்துகள் தூவும் பணியை ஆட்சியர் சுப்புலட்சுமி துவங்கி வைத்தார். வேலூர் மாவட்டத்தில் 2025 மற்றும் 26ஆம் ஆண்டு பசுமை செயல் திட்டத்தின்படி 5 லட்சம் பனை விதைகள் நடவு செய்யவும் 5 லட்சம் விதைப்பந்துகளை மலைப்பகுதியில் வீசிடவும், மேலும் அரசு நிலங்களில் 2.50 லட்சம் மரக்கன்றுகளை நடவு செய்யவும் திட்டமிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி வேலூர் ஊராட்சி ஒன்றியம், அத்தியூர் ஊராட்சி, குருமலை மற்றும் வெங்கடாபுரம் ஊராட்சி தீர்த்தகிரி மலையில் 3 லட்சம் விதைப்பந்துகள் தூவும் பணியை தொடங்கி வைத்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.